ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஃபார்ம் கோர்ஸ் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கோர்ஸ் படிக்கிறனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, பலன்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது என்ன தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது, அதில் கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குது, அதில் எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது, சீட் எவ்வளோ அலோட் பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங் எப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் சம்மந்தமாக நம்ம ஃபுல்லாக அப் டு ஜாப் வரைக்கும் நம்ம என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. பிஃபார்ம், இந்த பிஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது முதல்ல +2ல் எலிஜிபிள் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். சரிங்களா? அது போக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு அதிலே வந்து அல்லது பயாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சிருப்பாங்கல்ல. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது வந்து என்னதுன்னா பயாலஜி, இந்த மாதிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த பிஃபார்மை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த பிஃபார்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மாத்திரை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதில் உள்ள சேர்க்கக்கூடிய வேதி பொருட்களாக இருக்கட்டும், இல்லை சேர்க்கக்கூடிய கலவைகளாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு இருக்கணும், எந்தெந்த மாத்திரைக்கான எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவிடக்கூடியது தான். அது போக நிறைய இந்த பிஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிள் கோர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான். அது போக பயாலஜி. சரிங்களா? இப்போ நம்ம எத்தனை பெர்சன்டேஜ் இருந்தால் அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 50%, ST, SCA இருந்தால் 40%, பிசி அப்புறம் பிசிஎம், எம்பிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 40-45% இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கான எலிஜிபிள் தான் தவிர இதை அப்ளை பண்ணால் நமக்கு சீட்டு கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நல்ல ஹை ஸ்கோரில் இருந்தால் மட்டும்தான் அவங்க கட் ஆஃப் பொறுத்து கவுன்சிலிங்கில் என்ன மார்க் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து காலேஜை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் மினிமம் % என்ன இருக்கணும்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல்ல எத்தனை காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், நம்ம கவர்மெண்ட் காலேஜ் வந்து மொத்தம் 84 காலேஜ் இருக்குது. சரிங்களா? ப்ரைவேட் காலேஜ் வந்து 82. இல்லை, நான் டோட்டலும் போடுறதுக்கு பதிலாக நான் வந்து ப்ரைவேட் காலேஜும் போட்டேன். ஸோ இப்போது கவர்மெண்ட் காலேஜும் பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது, சென்னை, மதுரை. 60 சீட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்னையிலையும், 60 சீட்டு வந்து மதுரையில் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்லேயே வந்து ஃபார்மசிக்கான அந்த பிஃபார்முக்கான கோர்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் நம்ம 84 காலேஜில் 82 ப்ரைவேட் காலேஜ். சரிங்களா? 82 ப்ரைவேட் காலேஜ். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் சேர்றா இருந்துச்சுன்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹை ஸ்கோர் இருந்துச்சுன்னா கிடச்சிரும். 60 சீட்டு மட்டும்தான், அதை தாண்டி சீட்டு இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் 82 காலேஜ் இருக்குது. இந்த 82 காலேஜ்லேயும் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறாந்தா இல்லை நம்ம போய் படிக்க போகிறாந்தா இந்த 2 விஷயம் முக்கியமாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த 2 விஷயம் என்னென்னா, அந்த காலேஜ் செலக்ட் பண்ணும்போது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இது கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, இந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு வேல்யூ, நீங்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கான வேல்யூ இருக்கும். சரிங்களா? இதில் வந்து எதுலையா ஒன்று இல்லாட்டாலும் நமக்கு வந்து அந்த படிக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை கோர்ஸுக்கோ அல்லது அந்த காலேஜுக்கோ மதிப்பு இல்லாமல் கூட போகலாம். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ப்ரைவேட்டில் செலக்ட் பண்ணுறா இருந்துச்சுன்னா இந்த டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழேயும், அதுமாரி ஃபார்மசி கவுன்சிலிங் ஆஃப் இந்தியா இது கீழேயும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மெரிட் பேஸ்லேயும் கவுன்சிலிங் பேஸ்லேயும் தான். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறோம் என்ன ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து டீச்சர் எப்படி இருக்கும், ஃபீஸோட டீட்டெயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைக்கும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்முக்கு வந்து 12 ரூபா அந்த சம்திங் ஆகும். ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? இது நான் அதிகபட்சமாக சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் வந்து படிக்கும்போது ஹாஸ்டலுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு 7 ரூபா அது போக செலவாகும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அதிகபட்சமாக நான் சொல்ல வரேன், எல்லா செலவும் பார்த்து ஒரு அதிகபட்சமாக 25 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு நீங்கள் போய் சேர்றா இருந்தால் மினிமம் ஒரு செம்முக்கே வந்து ஃபீஸ் மட்டுமே 30 இருந்து நீங்கள் வந்து அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 lakh 2 lakh வரைக்கும் கேட்கலாம். அதாவது 35K இருந்து 35,000 மேலே இருந்து 2 lakh வரைக்கும் கேட்கலாம். பட் வந்து அது மெரிட்லேயும் நீங்கள் இருந்து ப்ரைவேட்டில் போகிறா இருந்தாலுமே உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஒரு 35 மினிமம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் ஹாஸ்டல் வேறு இருக்குது, அதை நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க, அதெல்லாம் தெரியல. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்காலர்ஷிப் சொல்கிறேன். சரிங்களா? ஸ்காலர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷம் பார்த்துட்ருக்கோம், நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் சொல்லுவாங்க, NSP.
அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீஸ்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப், அதாவது இன்ஜினியரிங்லாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 25 ரூபா வாங்குறாங்க, பிஹெச்டிலாம் படிக்கிறவங்க 40 ரூபா, லேக் கணக்கில் கொடுக்க தான் செய்கிறாங்க நம்ம ஐஐடி ஐஎம் படிக்கிறவங்களுக்குலாம். சரிங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 25 ரூபா வந்து காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த கேஸ்ட் வைஸாக, அதாவது கம்யூனிட்டி வைஸாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அது மொத்தமாக பிசி, எம்பிசி அவங்களுக்குலாம் ஒரு கேட்டகரியாகவும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கேட்டகரியாகவும் வந்துடுவாங்க. இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க. பட் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எலிஜிபிள், ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஃபீஸ் நம்ம பார்த்தோம், காலேஜ் பார்த்துட்டோம். 84 காலேஜில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் 120 சீட்டு தான். அது போக வந்து யார் படிக்கலான்னு மாதிரி பார்த்தோம். படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா, என்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து நான் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 விஷயமா நான் சொல்லிக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் போகிறான்னு தான் நீங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு MRB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்மசி படித்த எல்லாத்தையுமே வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டில் போகிற CDSCO அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் மோட் மூலயமா எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி, ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், ஃபார்மசியாக இருக்கட்டும், அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து தான் இருக்காங்க. வருஷம் நிறைய காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து படித்து முடிச்சா, இது 4 வருஷம் கோர்ஸு, இதை படித்து முடிச்சா கண்டிப்பாக வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல கண்டிப்பாக நல்ல வேலைக்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணுற அளவுக்கு இது வேல்யூபான ஒரு ஒர்த்தான ஒரு கோர்ஸ் தான். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பிஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் தான். நீங்கள் 4 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது அதாவது என்ன சொல்ல நிறைய இதில் ஜாப்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஏகப்பட்ட இது இருக்குது, பெரிய அளவில் டிமாண்டும் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. படித்து முடித்தவங்க வந்து அந்த ஃபீல்டில் போகிறவங்க தான். அதனால் ஃபாரின் கண்ட்ரியில் எடுத்துட்டாலுமே துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரிலையுமே வந்து ஃபார்மசிக்கு வந்து வேல்யூ உண்டு தான். நீங்கள் அங்கேயுமே வந்து நல்ல சேலரியோட கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பிஃபார்ம் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை தாண்டி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்போ அப்ளை பண்ணுறது, என்ன டீட்டெயில் வேணாலும் நம்ம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு படிக்க போகிறாங்கன்னா, அவங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது படிக்க போகிறாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.